எஸ்டர்டே நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜில் பெருசாக சப்போர்ட் இல்லை. வீக்லியில் பார்க்கும்போதும் அதே தான் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் என்ன கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு இன்டெசிசிவ் கேண்டில்ஸ்டிக் வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதா இல்லை கீழே வர்றதான்ற ஒரு டவுட்டில் இருக்குது. நிஃப்டி மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டக் ஆஃப் வார் வந்திருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு காரணம் ஒரு டக் ஆஃப் வார், இன்டெசிசிவ் கேண்டில் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இது இந்த கேண்டில்ஸ்டிக்கு இன்றைக்கி நாளைக்கும் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இது வந்து ஒரு எப்படி வரலாம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு இன்டெசிசிவ்னு சொல்கிறோம். இதுவே நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் அடுத்த 2 நாளில் ஏறும்போது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ஹேமராக இருக்கும். இதுவே 200-300 பாயிண்ட் கீழே போகுதுன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாசிட்டிவ் மைனஸில் இருக்குது, இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ அடுத்த 2 நாளில் தான் இந்த கேண்டில்ஸ்டிக் என்ன கேண்டில்ஸ்டிக்காக இருக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ அதை நம்ம கூர்ந்து வாட்ச் பண்ணணும், அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு. ஆனால் இந்த வாரம் வந்து தற்சமயத்துக்கு ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் இருக்குது. வி நீட் டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி டே சார்ட்டில் பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு ஹேமர், ஒரு இன்வெர்டட் ஹேமர் பார்த்திங்கன்னா மாறி மாறி ஒரு இன்டெசிசிவாக ஏன் வீக்லி சார்ட்டில் வருது அப்படின்னா இங்கே ஒரு ஹேமர், இங்கே வந்து இன்வெர்டட் இதுவும் ஒரு ஹேமர் தான், பட் ஆனால் ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? இங்கே இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். ஸோ ஒரு இன்டெசிசிவாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு எப்படி மூவ் ஆக போகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இன்கேஸ் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தால் 23,205 ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல் கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்க தற்சமயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக்கப் பண்ணி போகும்போது தான் நம்ம எய்ம் பண்ணுறது 23,574 போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1 இங்கே 23,205, ரெண்டாவது இங்கே ஃபஸ்ட் டார்கெட் 23,205 எக்ஸாக்டாக இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ் 20-30 வரலாம். கேண்டில்ஸ்டிக் இதில் ஒரு இன்வெர்டட் ஹேமரோ ஒரு பீரிஷ் ரம்மியோ போடும்போது நீங்கள் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் வித் ஸ்டாப் லாஸ் வரை நம்ம என்ட்ரி பண்ணலாம். 23,574 இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது மேலே போகும்போது. ஓகேங்களா? இதுவே 1 hour சார்ட்டில் பார்க்கும்போது 1 hour சார்ட்டில் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்டெசிசிவாக தான் இருக்குது இதுலேயும். பட் இது வரைக்கும் ப்ரீவியஸாக பார்த்தோம்னா இந்த இடத்துலலாம் வந்து 20 EMAயோட ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னு பார்த்துருக்கோம்னா இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ், 3வது இங்கே வந்திருக்கு. பட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு டைம் ரொம்ப எடுக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா டைம் ரொம்ப எடுக்குதுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒரு 90% மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ தெரியுது. பட் ஆனால் அதுலேயுமே நம்ம என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும்னா க்ளோசிங் வந்து ஒரு 22,914 அப்படின்ற லெவலில் வந்து இதில் 20 EMA இருக்குது 1 hour சார்ட்டில், 1 hour டைம் ஃப்ரேமில். இதில் வந்து ப்ராப்பராக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆகும்போது தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம காமிச்சோம்னா இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு 2 கேண்டில் ஒழுங்காக ப்ராப்பராக க்ளோஸே ஆகலை.
பட் இங்கெல்லாம் ஆயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்து ஒரு க்ளோஸ் கிடைக்கல. ஓகேங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு க்ளோஸ் ஆகி ஒரு புல்லிஷான ஒரு கேண்டிலே வரல. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கேண்டில் தனியாக க்ளோஸ் ஆகிருக்கு, அடுத்த கேண்டிலே ரெட்டாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த கேண்டில் வந்து ஒரு வெளியில், ஆனால் அடுத்த கேண்டில் மறுபடியும் டச் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்க முடியாது. இப்போது இது வந்து அடுத்த கேண்டில் வெளியில், இதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்து இதுவும் வெளியில். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. இதில் வந்து இந்த 20 EMA டச் பண்ணாமல் 2 கேண்டில் வெளியில் போய் இழுக்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து 3 கேண்டில் வருது பாருங்கள். அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே இதை வந்து டச் பண்ணிங்க பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இதை நம்ம நம்ப முடியாது. இதே மாதிரி தான் நான் இங்கே சொன்ன மாதிரி தான். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு தடவை டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் இருக்குது. மறுபடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகிட்டு கீழே போயிருக்கு. அடுத்து 200 EMA டச் பண்ணிட்டு வந்திருக்கு. அடுத்தபடியாக மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் எந்த இடத்துல மறுபடியும் இங்கே கன்சால்டேஷன் ஆகுது. ஒரு தடவை கன்சால்டேஷன் ஆச்சு, மறுபடியும் கன்சால்டேஷன் ஆச்சு. அடுத்த டைம் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி 2 கேண்டில் ஸ்டிக் தனியாக வெளில போகும்போது அது ஒரு பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். இதுவே 2 கேண்டில் ஸ்டிக் அடுத்த 2 இது கீழே வருதுன்னா அதுவும் பிரேக் டவுன், கீழே போகும்போது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த வாரத்துக்கு ட்ரேடு. இப்போதைக்கு 1 hour சார்ட் வந்து 20 EMA மேலே எப்படி க்ளோஸ் ஆகுன்றதை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்குது. இப்போது நாளைக்கு வந்து ட்ரேடிங் செஷன் ஆரம்பிச்சோன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அடுத்த கேண்டில் ஒரு புல்லிஷாக போகுது. இப்படி இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம், நான் இப்போ சொன்னது மாதிரி. ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே என்ட்ரி கொடுப்பாங்க, எல்லாருமே பையர்ஸ் வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில் இப்படி வரலாம். இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆனால் இதை வந்து மறுபடியும் டச் பண்ணுது அப்படின்னா கன்சால்டேஷன் தான் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதுபடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி பண்ணலாம். இப்படி வரும்போது அடுத்து ஒரு புல்லிஷ் வரும்போது இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து நீங்கள் 200 EMA கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுவே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து 2 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சோம்னாலும் அதே கான்செப்ட் தான், ரொம்ப கீழே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட்டு ரொம்ப ரேர் தான். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தோம், மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், RSI எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மாதிரியே காமிக்குது. ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட க்ளோசிங் எவ்வளோன்னு. ஒரு டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு புல் பேக் இருக்குன்றத ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணிடுச்சு. அது எப்போ இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 days முன்னாடிலேருந்து ஒரு டைவர்ஜன்ஸ் வந்துருக்கு. நமக்கு பாசிட்டிவ் கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டோம், RSI பார்த்துட்டோம், மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டோம். இதில் இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நம்ம லாஸ்ட்டு 15 minutes கேண்டில் வந்து இந்த ட்ரெண்டு அப்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது நமக்கு. இந்த சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சேனல் வர்றது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக இங்கே ஆரம்பத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக இந்த செகண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டு பாயிண்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்.
கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் கிடைக்கும். இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அங்கே எப்படி மார்க் பண்ணுறோம்னா 1 2 அடுத்தபடியாக 3 இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணோன்னா இப்போ அடுத்தபடியாக ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம அந்த ப்ரைஸ் மூவ் தகுந்தப்பில் லாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போது ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ இப்படி வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு இதில் ரெசிஸ்டன்ஸ் கீழே வருது. இப்போ வந்து 1 2 3 வச்சுட்டோம். அடுத்து 4 இங்கே வந்துருச்சுங்களா. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் இப்போ பாருங்களேன். இது 1 இது 2 இது 3 4க்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நம்மளுக்கு அடுத்து 5th ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா 6th ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், 7th ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கு, 8th ஒரு போயிட்டு கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி ட்ரேடிங் இருக்குன்றத பொறுத்தான் இருக்கும். சரி, நம்ம எப்படி இதில் நம்புறது அப்படின்னா ஸோ சிம்பிள், பெருசாக யோசிக்க தேவையில்லை. நம்ம இங்கே இந்த பேரிஷ் கேண்டில் வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே என்ட்ரி கொடுத்துறோம். இந்த ட்ரேடிங் பேரலல் சேனலில் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு இங்கே ஈஸியாக நம்ம ஒரு ட்ரேடிங் கிடைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் இதில் வந்து நாளைக்கு நம்ம என்ன ஆகுதுன்றதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு நாளைக்கு என்ன இதில் பேரலல் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போதா, பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வருதா பார்த்தோம்னா இதுலேயும் ஐயாக்கு விளைவுன்னு சொல்லுவாங்க. ABCDE மேலே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இது ஏபிசிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து 1 இப்படி போகிறது 1 சாரி இது 1 இது மறுபடியும் இது 1 கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சேனல் இருக்குது. ABCDE கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் கீழே போகுது, இல்லை இது வந்து கன்சல்டேஷன் ஆகி மேலே போகுது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.